சொல்லுங்க, எந்த சூழ்நிலை வந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலான்னு தள்ளி போட்டுறாதீங்க. இன்றைக்கே ரட்சின நாள், இன்றைக்கே அனுக்கிரகத்தின் காலம். அதான் உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. வாய்ப்பு வந்து நன்றாய் கவனிங்க, வாய்ப்பு வந்து அப்போ ஆண்டவர் சில நேரத்தில் வாய்ப்புகளை வந்து அள்ளி கொடுத்துட்டு இருப்பாரு. அள்ளி கொடுக்கும் போது ஆண்டவருடைய பிள்ளைங்க எப்படி இருக்கணும்னா அதை பெற்றுக்கொண்டுட்டு, நான் சொல்றேன், வாய்ப்புகளை அப்படி கொடுக்கிற ஆண்டவர் பலத்தையும் கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். அப்போ எல்லா பலமும் இருக்கும். ஆண்டவரே இனி நான் மிஸ் பண்ணக்கூடாது. ஆனால் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த 21 நாளில் இன்னைக்கு நான் ஸ்பெஷலாக ஜெபிக்கிறேன். என்னன்னா, ஆண்டவர் திரும்பவும் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தரமாட்டாரான்னு, நமக்கெல்லாம் தரமாட்டாரான்னு. ஆண்டவரே இன்னொரு வாய்ப்பு அப்படி கொடுங்க ஆண்டவரே, இன்னொரு 7 வருஷத்தை அப்படி கொடுங்க ஆண்டவரே, இன்னொரு 10 வருஷத்தை கொடுங்க ஆண்டவரே. ஏற்கனவே நீங்க கொடுத்த வருஷத்தை நான் வீணடிச்சிட்டேன், ஏற்கனவே நீங்க கொடுத்த ஆசீர்வாதத்தை நான் தொலைச்சிட்டேன். ஆனா மறுபடியும் நீங்க ஒரு டைம் எனக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா நான் தொலைக்க மாட்டேன், நான் வச்சுக்குவேன், நான் அதை வச்சு பெருக்குவேன் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. ஆண்டவர் செய்ய வல்லவர். கைகளை உயர்த்தி ஒரு ஜெபமா பண்ணுங்க பார்க்கலாம், சத்தமா ஜெபமா பண்ணலாம். அப்படி இழந்தவங்க எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. பாஸ்டர் நீங்க சொல்லுகிற வார்த்தை இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஆண்டவர் என்ன நம்பின அளவுக்கு யாரையும் நம்பல பாஸ்டர். அப்படியே லைனா நிப்பாங்க பாஸ்டர், அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க பாஸ்டர். அன்னைக்கு என் கையில இருந்த வசதிக்கு அளவே இல்லை, ஆனால் நான் யாராருக்கோ நான் ஊதாரித்தனமாய் நினைச்சவங்களுக்கெல்லாம் நான் செஞ்சேன். என் பெருமைக்காக நான் அதை பண்ணினேன். ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த வாய்ப்பை நான் ஒரு பெரிய அசால்ட்டா தூக்கி தள்ளினேன். அந்த மேடையை நான் ஆசைப்படல, அந்த மேடையை அப்படியே உதறி தள்ளிட்டேன். நான் பக்குவமா வச்சுக்கல, என் மேல தப்பு இருக்குது. கைகளை உயர்த்தி எல்லாரும் ஜெபிங்க. ஆண்டவரே மறுபடியும் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை தாரும் என்று கேளுங்கள். ஏசப்பா தாரும் ஆண்டவரே, மறுபடியும் நீர் அந்த வாய்ப்பை எனக்கு தருவீரானால் நான் ஒரு நாள் ஆண்டவரே அந்த வாய்ப்பை நான் மிஸ் பண்ண மாட்டேன் ராஜா. ஹல்லேலூயா. என்னை ஸ்திரப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக, ஸ்திரப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. எதையுமே நான் தட்டி போற்றவே கூடாது. ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா அது ஒரு தீர்மானம் எடுப்பீங்களா? தயவு செய்து உங்க வாழ்க்கையில இந்த தப்பை பண்ணாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சான்ஸ் ஒன்று கொடுக்கும்போது நீங்க அதை என்ன பண்ணிடாதீங்கன்னா மிஸ் பண்ணிடவே பண்ணாதீங்க. அதை நீங்க பயன்படுத்திக்கிறதுக்கு நீங்க முயற்சி எடுக்கணும். அது ஆண்டவர் எப்போ எதுல எந்த மனுஷனை ஆசீர்வதிப்பாருன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஆண்டவருடைய கரம் உங்களை ஆசீர்வதிக்கும். ஆமென்.